இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து இந்த பதிவை வெளியிடுகிறோம். வணக்கம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். சித்தர்களோட அருள்வாக்கு உங்க காதுல கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அகத்திய மாமுனிவரின் அருள்வாக்கு உங்களுக்கு பல நன்மைகளை தரும். சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்? அதாவது மாண்புமிகு இராவணேஸ்வரனை பத்தியும் அப்புறம் கலியுகத்துக்கான ஒரு மிக உயர்ந்த பரிகாரம் பத்தியும் தான். ஓ, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுல இருக்கிற உண்மைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இலங்கையோட பாதுகாப்பு ரகசியம் என்ன, அப்புறம் மாண்புமிகு இராவணேஸ்வரனோட அந்த சாகா வரத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஆமா, அதோட உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய நீங்க செய்ய வேண்டிய உண்மையான பரிகாரம் எதுன்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப அருமை. அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இலங்கையின் பாதுகாவலர் மாண்புமிகு இராவணேஸ்வரன். சரி. இலங்கை தேசம் பல அழிவுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஷுராக்கள். ஆமா, சுறாக்கள். மாண்புமிகு இராவணேஸ்வரன் அந்த சக்தி வாய்ந்த ஷுராக்கல்லோட சில பகுதிகளை எடுத்து இலங்கை முழுக்க புதைச்சு வச்சாருன்னு இந்த குறிப்பு சொல்லுது. அது என்ன கல்? அதுக்கு அப்படி என்ன ஒரு சக்தி? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த ஷுராக்கல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பாறையோ இல்ல வைரமோ கிடையாது. அப்படியா? அது ஒரு மகா சக்தி. அதாவது தங்கம், வைரம், மலை, தண்ணி, இப்படி பிரபஞ்சத்தோட எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அது ஒரு ஆற்றல் மையம்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓஹோ, அப்போ அந்த கற்களோட சக்தியால தான் இலங்கை அழிவின் விளிம்புக்கு போனாலும் கூட. ஆமா, யாராவது ஒருத்தர் தோன்றி அந்த தேசத்தை காப்பாத்துறாங்கன்னு சித்தரோட வாக்கு சொல்லுது. அப்போ அந்த நிலத்துக்கே ஒரு பாதுகாப்பு சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. மாண்புமிகு இராவணேஸ்வரனின் சாகாவரத்தோட ரகசியம் அதுதானே? ஆமா, அவர் பேரருளாளனாகிய இறைவன் கிட்ட ஒரு அற்புதமான வரத்தை பெற்றார். என்ன வரம் அது? இறைவா, நீங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயம் நானும் மறையக்கூடாது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்றீங்களோ அதே மாதிரி நானும் மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள பாதுகாக்கிறேன். அதனால உங்க மனசுல நான் நிரந்தரமா இருக்கணும். இதுதான் அந்த வரம். அடேங்கப்பா, இது நாம கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. இது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட வரம் மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் இந்த அருள்வாக்கோட மைய கருத்து. அவரோட சக்தி அவர் செய்யற நல்ல காரியங்களோட நேரடியா பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் நல்லது செய்யறத நிறுத்திட்டா அந்த வரத்தோட சக்தியும் குறைஞ்சிடுமா? சத்தியமா. இதுல இருந்துதான் நமக்கான ஒரு முக்கியமான போதனை வருது. கலியுகத்துக்கான அதி உயர் பரிகாரம். ஆமா, உண்மையான மிக உயர்ந்த பரிகாரம்னா என்ன? அது இடைவிடாம மத்த உயிர்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். வேற எந்த பூஜையோ சடங்கோ கிடையாதா? இந்த குறிப்பு படி அதை செய்தால் இது நடக்கும்னு சொல்ற மத்த பரிகாரங்கள் எல்லாமே வீண் கதைன்னு சித்தர்வாக்கு எச்சரிக்குது. அப்போ பிரதிபலன் எதிர்பார்க்காம நல்லது மட்டும் செஞ்சா போதுமா? ஆமா, அதை தொடர்ந்து செய்யும்போது இறைவனே இறங்கி உங்க தேவைகளை பூர்த்தி செய்வார்னு வாக்கு சொல்லுது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு. சொல்லுங்க. ஒரு மாம்பழம் அழிஞ்சாலும் அதோட விதை ஒரு நல்ல நிலத்துல விழுந்தா என்னாகும்? அது திரும்ப முளைச்சு மரமாகும். அதேதான், நம்ம உடல் அழிஞ்சாலும் நாம செஞ்ச நல்ல செயல்கள் நம்ம ஆன்மாவை உயர்ச்சி பெற வைக்கும். ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ இந்த ஆய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய சாராம்சங்கள்னு பார்த்தா? சொல்லுங்க, நீங்களே தொகுத்து சொல்லுங்க. 1. இலங்கையோட பாதுகாப்புக்கு காரணம் மாண்புமிகு இராவணேஸ்வரன் நிறுவிய அந்த சுறா கற்களோட சக்தி. சரி. 2. அவரோட சாகா வரங்கிறது அவர் மக்களுக்கு செஞ்ச நற்செயல்களோட அடிப்படையில அமைஞ்சது. ஆமா. 3. நமக்கான ஒரே உண்மையான பரிகாரம் பிரதிபலன் பார்க்காம தொடர்ந்து மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான். அருமையா சொன்னீங்க. இந்த தெய்வீக செய்தியை உங்களுக்கு கூட மட்டும் வச்சுக்காதீங்க. இது ஒரு உலகளாவிய செய்தி. ஆமா, இதுக்கு பதிப்புரிமையெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. இத வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்து மக்களுக்கு வழிகாட்டுங்க. இப்படிப்பட்ட ஞானத்தை பகிர்றது ஒரு புண்ணியமான செயல்.
ஆமா, இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும்னு சித்தர் வாக்கு சொல்லுது. நீங்க ஒரு விஷயத்த சிந்திக்கணும். என்ன அது? இன்னைக்கு நாம எத்தனையோ சிக்கலான சடங்குகள் செய்யறோம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து நல்லது செய்யுங்கிற ஒரு எளிய கொள்கை, இதுக்கு இந்த காலத்துல என்ன முக்கியத்துவம் இருக்கு? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயம். சித்தர்களின் இந்த அருள்வாக்க ரொம்ப பொறுமையா கேட்ட உங்கள் எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.